ஒரு அடிப்படை என்னன்னா, மனிதர்கள் கேட்பார்கள். இறைவன் நீங்க கேட்கிற வரைக்கும் டைம் கொடுக்க மாட்டார். நீங்க இன்னைக்கு கேட்டுட்டீங்க, இன்னைக்கு நான் அமைதியா விட்டுருவேன். நாளைக்கு நீங்க கேட்க மாட்டீங்க, திடீர்னு கொடுத்துட்டு போயிருவேன். ஏன்னா நீங்க கேட்டதுக்காக கொடுக்கறது பேரு ஞானம் கிடையாது. காலத்துல நீ கஷ்டப்பட்டுருவ. இந்த நேரத்துல ஓவர் சக்தியை கொடுத்தா, ஒரு நாள் பொறுமையாரு, அடுத்த நாள் மாறும், அப்ப நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிறது தான் அதோட செயல் வடிவம். அப்ப இறை வடிவம் என்பது, கிருஷ்ண பரமாத்மா என்பது, கீதை என்பது இந்த உலகத்துக்கு எதை சொல்றது, எதை எல்லாம் கொடுக்குதுன்னா, எல்லா மனிதனுக்கும் சரியான கால நேரத்துல அவன் கேட்கறத அவனுக்கிட்டே கொண்டு கொடுத்துடணுங்கிறதான் செயல். புரியுதுங்களா? இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே பெசல் என்னன்னா, உங்க வீடை தட்டி கொடுக்கறது தான். நீங்க தட்டி கேட்கறது இல்ல, நாங்க தட்டி கொடுக்கறதா நம்ம கிட்ட இருக்கிற பெசல். அப்ப உங்களை தேடிதான் நம்ம ஒரு வேலை செய்யறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறோம். உங்க வீட்டு வாசல்லே நிக்கிறோம். உங்களுக்கான சரியான சந்தர்ப்பம் வரும்போது நான் படியேறி கொடுத்துருவேன். அவ்வளவுதான் விஷயம்.